வணக்கங்க. என் பேர் சந்திரன். இந்த கோயில் வந்து மாடிநயல் வினைதீர்த்த விநாயகர் கோயில். இது ஒரு மிகப்பெரிய பழமையான கோயில். இந்த நம்ம மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு முந்தி இருந்த கோயில். அது முன்ன இந்த கோயில் வந்து ஆற்றுக்குள்ளார தான் இருந்துச்சு. அந்த இடத்துல 64 வெள்ளத்தில் எல்லாம் அடித்து போய் அதுக்கப்புறம் அந்த விநாயகரை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பண்ணிட்டு ஒரு சின்ன இடத்துல இங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க. ஒரு 19 வருஷத்துக்கு முந்தி இந்த கோயிலை வந்து புறநம்புனா எல்லாரோட ஒத்துழைப்புலையும் நாங்கள் இந்த இடத்துல இந்த கோயிலில் விநாயகர், முருகர், இதில் வந்து தர்மசாஸ்தாவோட கோயிலும் இங்கே உருவாக்கணுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 வருடம் லாக்டவுன் தான் சொர்ணாக்கிரஷ பைரவர் இங்கே குடி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். பின்னால் சரபேஸ்வரர், சேலம் மாவட்டத்தில் சரபேஸ்வரர் இருக்கிற கோயில் இங்கே தாங்க. அவரோட பிரகார தெய்வமாக இருக்கிறார். துர்கா தேவி இருக்கிறாங்க. இது வந்து இந்த ஊர் சேலங்கம் வந்து மில்லு இதானதுக்கப்புறம் இந்த ஊர் அழிஞ்சாலும் கூட சுற்று வட்டார இருக்கிற அத்தனை பக்தர்களோட ஐயப்ப பக்தர்களும் எல்லாரும் கொடுத்த உதவியில் தான் இந்த கோயிலை உருவாக்கிட்டுங்க. 18 வருஷம் வந்து கும்பாபிஷேகம், 2வது கும்பாபிஷேகம் முடிச்சுட்டோங்க. இருமுடிகட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. இருமுடிகட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. அப்பா வாசா சபரிகிரீசா சுவாமி அப்பா ஐயப்பா. இந்த கோயில் வருஷம் இங்கேருந்து சபரிமலை யாத்திரை வினதித்த விநாயகன் ஐயப்ப பக்தர்கள் தாங்க சபரிமலையில். இது தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லைங்க. இது ஒரு 47 வருஷமாக நான் போகக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குங்க. நம்ம கோயிலேருந்து ஒரு 20 வருஷமாக இந்த கோயில் கட்டியிருந்தோம். இது பல இடத்துல இருந்தோம் வராங்க. ஜாதி மதம் பார்க்குறது இல்லை. எதுலேயும் பொருளாதாரத்துலேயும் எல்லாருக்கும் சங்கடம் கொடுக்காம மிக இதில் தாங்க இந்த யாத்திரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த நெய்யபிஷேகம் வருஷம் ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இந்த நெய்யபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இருமுடி கட்டிட்டு போகிறோம். இந்த கோயில் சாதாரண இது தான். இப்போ வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இதில் ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குது. இன்னும் எத்தனை நாள் கிடச்சிக்கோ எனக்கு பின்னால் வர சந்ததிங்க எல்லாமே, அதாவது சாமிங்க இந்த கோயிலை எடுத்து நடத்தி எல்லாம் நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அது உதவி செய்ய முடியும்னா இந்த செட்டு போட முடியாது, இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது. அந்த இவங்களுக்கெல்லாம் எல்லாருமே நான் இப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு முக்கிய பங்கு நம்ம பாலாஜி அவருக்கும் இருக்குதுங்க. ஏன்னா இந்த கோயிலை எங்களை தட்டி பறிக்கணும்னு நினச்ச டைமில் அவர் தாங்க எங்களுக்கு இந்த கோயிலை மீட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு அது சேரங்கம் இப்போ கவுன்சிலர் லாவண்யாவோட கணவர் பாலாஜி அவர் இந்த கோயிலை மீட்டு கொடுத்தாரு. இல்லாட்டினா இந்த கோயிலை எங்கள்கிட்ட வந்து தட்டி பறிச்சிருப்பாங்க. அதனால் இப்போ எல்லாத்துக்கும் இந்த இது வந்து பார்க்குற எல்லா பக்தர்களும் சரி, எல்லாருமே சரி, இந்த கோயிலுக்கு வரணும், எல்லாருமே வந்து செய்யணும். இங்கே வந்து சங்கடகரிசி பூஜை செய்கிறாங்க. அதே மாதிரி சொர்ணாக்கிரஷருக்கு அஷ்டமி தேய்பிரை அன்றைக்கி பூஜைகள் நடக்குது. இப்போ பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய மாடிப்புறம்லாம் வராங்க. இன்னும் இந்த தெய்வம்சத்துக்கு நிகழ்ச்சிக்கே நிறைய சாமிங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி இருமுடி டைம்லேயும் நிறைய பேர் வருவாங்க. இருந்தாலும் இது வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால இது பழமையான கோயில். இதோட வரலாறு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு முந்தி கட்டின கோயில். இதோட தரம் வந்து கீழே தான். நான் இப்போ சின்ன பையனில் இது ஒரு பெரிய ஆள் தரையாக இருந்துச்சு. ஆலமரம், வேப்ப மரம் இருந்து பெரிய இது கோயிலாக இருந்தது. 64 வெள்ளத்தில் தான் இது மாதிரி போச்சு. இப்போ இருக்குது இந்த கோயிலில் எல்லா சாமிகளும் வந்து கும்பிட்டு அஷ்டமி தேய்பிரை அன்னைக்கு சொர்ணாக்கிரஷ பைரவரையும் இந்த சங்கடகரத்தி அன்னைக்கு
விநாயகப் பெருமானை கும்பிட்டு எல்லா நலனும் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம். தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா, மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா, தேடி வந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி வந்தோம் ஐயப்பா. தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா, மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா, தேடி வந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி வந்தோம் ஐயப்பா. இன்னைக்கு சிறப்பு வந்து வருடம் உருகுள்ள நம்ம ஐயப்பனுக்கு எல்லா அபிஷேகம் பண்ணுவோம் சார். அது கடைசியாக சபரிமலையில் செய்கிற மாதிரி நெய் அபிஷேகம் செய்வோம். இது ஒரு சிறப்புங்க. இது ஏன்னா மற்ற கோயிலில் செய்கிறாங்க, மற்றவங்க படி பூஜையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எங்களுதில் வந்து நம்ம எல்லா அபிஷேகம் பண்ணி குறிப்பாக அவருக்கு மட்டும், மற்றவங்களுக்கு சுத்தம் இது செஞ்சாலும் இன்றைக்கி மட்டும் அவருக்கு பண்ணி அவருக்கு பிடித்த அந்த நெய் அபிஷேகம் பண்ணுறோம். இதுதான் இந்த கோயிலில். இதுக்கு எல்லா ஊர்லேருந்து வராங்க சாமி. என் கூட மலைக்கு வந்திருக்காங்க, சாத்தப்பாடியிலேருந்து, மேச்சேரியிலேருந்து, இப்போ சுற்று வட்டாரத்தில் அத்தனை இடத்துல வந்து நிறைய இருக்கா. இது வியாபார நோக்கத்தோடு இது செய்கிறது இல்லைங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சிட்ருக்குறோம். இதில் எல்லாருமே பங்களிப்பு, எல்லா சாமிகளோட பங்களிப்பு இதனால் இந்த கோயில் நடந்துட்டுருக்குது. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். மலையாள காட்டுக்குள்ள மத யானை சூழ்ந்திருக்க, எருமேலி காட்டுக்குள்ள நடந்தேனே ஓன நம்பு, ஒப்புகள் பாட நான் இருப்பேனே, ஒப்புகள் பாட நான் இருப்பேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே, ஒம்படி தேடி நான் வந்தேன். இந்த அன்னதானத்துக்கு கலந்துக்கிட்டவங்களும் இதில் வந்து இந்த அன்னதானத்தை நிகழ்ச்சி வருஷம் செய்கிறவங்க நம்ம குஞ்சாண்டியூரில் சேர்ந்த சிவகாமி அம்மாள் சமையல் கலைஞர் தாங்க. வருஷம் ஆனால் இந்த அந்த நெய்யபிஷேக நிகழ்ச்சிக்கு அன்னதானம் அவங்களோட முழு செலவு ஏற்றுக்கிறாங்க. பின்ன இருமுடி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேருக்கு அன்னதானம் எல்லாம் இருமுடி முடிஞ்சோடனே நாங்கள் அன்னதானம் போட்டுட்டு தான் இங்கேருந்து சபரிமலைக்கே போவோம். அது மாதிரி எல்லாரோட பங்களிப்பு. நாங்கள் ஒரு ஆள் தான் இப்படி சேர்த்தா சத்தமே வரல இல்லைங்களா, கட்டினா தானே சரி. ஒரு ஆள்னால இல்லை, 10 பேரோட ஒத்துழைப்புனால அதுக்கு ஏதோ என்னை ஒரு வழிகாட்டியாக அவர் வச்சுருக்கிறார். நான் குருசாமின்லாம் சொல்ல மாட்டேன், குரு அவர் நம்மளுக்கு அவர் தான், நம்மளுக்கு என்ன ஒரு வழிகாட்டியை வச்சுருக்கிறார். சந்தோஷம். ஒப்புகள் பாட நான் இருப்பேனே, ஒப்படி தேடி நான் வந்தேனே, ஒப்புகள் பாட நான் இருப்பேனே, ஒப்படி தேடி நான் வந்தேனே. தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா, மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா, ஒப்புகள் பாட நான் இருப்பேனே, ஒப்படி தேடி நான் வந்தேனே, ஒப்புகள் பாட நான் இருப்பேனே, ஒப்படி தேடி நான் வந்தேனே. இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். இதுக்கு என் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் எல்லாம் முழு ஒத்துழைப்பு இல்லைன்னா ஏன்னா எல்லா இடத்துல வருமானம் வர்ற கோயில்லையும் கூட காலையில் 4 மணிக்கு இங்கே தொடங்கிடுவார், 6 மணிக்கு இங்கே பூஜையில் முடிஞ்சிருங்க. வேறம்மா முருகா 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 இல்லை வாங்க வந்து சும்மா நில்லுங்க. இவரே வந்து இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. எந்த கோயிலில் 6:30 மணிக்கெல்லாம் இங்கே பூஜையாக முடிஞ்சிருங்க. ஆனால் என்னென்னா எங்கள் கோயிலில் வருமானம் குறைவு. அதாவது எல்லா இடத்துலையும் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த சபரிமலை சீசனில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சேர்த்து வைப்பேன். இதெல்லாம் எல்லோரும் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு இது செய்யணுங்கிற ஒரு ஆசை தான். ஏன்னா மிகப்பெரிய கோயிலில் எல்லாம் போகிறாங்க, அங்கே செய்கிறாங்க. இங்கே வந்து எதாவது செஞ்சால் இந்த தீபம் எரியறதுக்கு எல்லோரும் ஒரு உதவி செய்யணும்னு நான் இருக்கிறேன். ஏன்னா வருஷம் ஆனால் ஒரு 40-50 லிட்டர் எண்ணெய் சேர்த்து வைப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அது மாதிரி எண்ணெய்களோ இல்லை பூஜைக்கு வேண்டிய சாமான்களோ வாங்கி கொடுத்தாங்களோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இன்னும் இந்த கோயில் சிறப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா உங்களுக்கு நம்ம நன்றி பண்ணுறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.